நயன்தாரா மேமோட வெட்டிங் மெஹந்தி டிசைன் பார்ட் 2 வீடியோஸ் தான் இது. பார்ட் 1 வீடியோஸ் பார்க்கலன்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோஸ் பாருங்கள். சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 லைன் வந்து தின் லைனாக போட்டுட்டு உள்ளே வந்து திக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே திரும்ப இன்னொரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அழகாக. எதுக்காக இந்த ப்ளஸ் சிம்பல் உங்களை நான் போட சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ அதுக்காக தான். ஒருவேளை இந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வரல அப்படின்னா, இந்த ப்ளஸ் பாயிண்ட்டே உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4 உள்ளே இருக்க அந்த 4 பார்ட்ஸுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றதே உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகைன் இன்னொரு தின் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரோ ஹம்ப் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஹம்பு போடும்போது ஒரே இடத்துல கை, அதாவது ஒரே டைரக்ஷனில் கை வச்சு போடாமல் நான் போடுற மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து ஹம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹம்ஸ் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ அந்த ஹம்ஸுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு லைட்டராக வந்து ஒரு லைன் வந்து திரும்ப ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்குள்ளே பிக் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எதுக்காக அந்த லைன் போட சொன்னேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த பிக் ஹம்போட ஷேப் எல்லாமே ப்ராப்பராக வரும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போது அந்த பிக் ஹம்ப் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் நான் போடுற மாதிரி திரும்ப லைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு திக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு மேலே ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. ஹம்ப் வந்து குட்டி குட்டியாக போடுங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் போடுற மாதிரி ஒரே டைரக்ஷனில் கையை வச்சு போடாமல் அந்தந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த ஹம்ப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போது மேலேயும் கீழேயும் அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்விரில் போட்டு டபுள் ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. மேலே கீழே மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டரில் வந்து இனிஷியல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் அங்கே வந்து ரிங் வரைய போகிறீங்க அப்படின்னாலும் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் நெகட்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரியாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே என்ன மாதிரி வரைய போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பையுமே வந்து பெருசாக வரையணுமா சின்னதாக வரையணுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் சுற்றியுமே வந்து டாட் வந்து வச்சுக்கோங்க. டாட் வைக்கும்போது நல்லா பல்ஜாக வைங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இந்த மண்டலா டிசைன் உங்களுக்கு இன்னும் பொறுமையாக வேணும், டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும் அப்படின்னா என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஃபுல் வீடியோஸை பார்த்துக்கலாம். இதே மாதிரி மெஹந்தி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிட் இதோட இன்னும் முடியல. நயன்தாரா மேம் அவங்களோட ஃபிங்கர்ஸ்க்கு எப்படி மெஹந்தி டிசைன் போட்டாங்க அப்படின்றத பார்ட் 3 வீடியோஸில் கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.